ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபிட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான, அதே சமயத்தில் நல்ல சிம்பிளான ஒரு சைட் டிஷ், இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறத பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1.5 கப் அளவு பூண்டு சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு பூண்டு லேசாக செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. வெயிட் நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்திங்கன்னா 200 கிராம் அளவுக்கு உரிச்சதுக்கப்புறமா இருக்கணும். வெயிட் அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் பூண்டு அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அளந்து எடுத்துக்கோங்க. பூண்டு ஓரளவு வறுப்பட்டதும் ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி சைட்லேருந்து நல்லா செவந்து வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பூண்டு டைம் கொடுத்து வறுத்து எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வறுத்த இந்த பூண்டையும் மிளகாவையும் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதே எண்ணெயிலேயே 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. 1.5 கப் பூண்டுக்கு 3/4 கப் அளவு பொட்டுக்கடலை எடுக்கணும், கரெக்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதே பேன்லேயே வறுக்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 செகண்ட் நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லேசாக பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வறுப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா ஆறினதும் இதை நம்ம அரைச்சி எடுக்கணும். அரைக்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் முதல்ல நம்ம வறுத்தெடுத்த பூண்டு, பொட்டுக்கடலை எல்லாமே சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் மாங்காய் தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா புளிப்பாக இருக்கிற மாங்காவாக எடுத்துக்கோங்க. கூடவே நம்ம வறுத்தெடுத்த காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதோடு சேர்க்கறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாங்காய் நல்லா பொடிசாக நறுக்கினது, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரெண்டாவது நம்ம இந்த மாதிரி மாங்காய், சின்ன வெங்காயம் சேர்க்குறது சாப்பிடும்போது கடிக்கிறதுக்கு நல்லா டேங்கியாக சூப்பராக இருக்கும். நீங்கள் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம இதை தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை தாளிக்கிறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பருப்பு நல்லா செவந்து வந்ததும் ஒரு 1 இல்லை 2 காஞ்ச மிளகாய் உடச்சி போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு தடவை இது நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த சட்னியோடு சேர்த்து உடனே நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான சட்னியாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.